நான் இவ்வளவு அழுது புலம்பியும் ஏன் என் வாழ்க்கையில இன்னும் ஒரு மாற்றம் வரல? ஏன் பாதை மட்டும் ஏன் இன்னும் வனாந்தரம் போல வறண்டு போய் கிடக்கு அப்படின்னு உன் மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? ஆமா பிள்ளையே, அப்படி ஒரு கேள்வி உனக்குள்ள வருது, எனக்கு புரியுது. என் மௌனம் உன்னை நான் கைவிட்டதுக்கான அடையாளம் அல்ல. உனக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என் கரங்களில் நான் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு களிமண் எப்போ உடைக்கப்படுதோ அப்பதான் அது குயவனுடைய கைகளில் ஒரு அழகான பாத்திரமா மாற முடியும். உன்னை அழவைத்த சூழ்நிலைகள் உன்னை அழிப்படிப்பதுக்காக அல்ல, உன்னை இன்னும் பலமுள்ள ஒரு பாத்திரமா என் கரங்களில் உருவாக்குவதுக்காக. அன்று என் பிள்ளை யோசேப்புடைய வாழ்க்கையை யோசிச்சு பாரு. சொந்த சகோதரர்களாலேயே வெறுக்கப்பட்டு குழியில தள்ளப்பட்டு சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டான். அந்த இருண்ட சிறைச்சாலையில அவனுக்கும் இதே தனிமை, இதே ஏமாற்றம்தான் இருந்தது. ஆனா நான் அவனை கைவிடல. சரியான நேரம் வந்தப்போ அதே எகிப்து தேசத்துக்கே அதிபதியா அவனை நான் உயர்த்தி நிறுத்தினேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில நடக்கிற இந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு தற்காலிகமான பாதை மட்டும்தான். உன்னை தனிமையில தவிக்க விடுகிறவனா நான் இருக்க மாட்டேன். உன்னை எல்லார் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன் பிள்ளையே. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் நான் பதில் தருவேன். இனி நீ அனாதை அல்ல, உன் கைகளை பிடிச்சிருக்க நான் இருக்கேன். இந்த இரவுல எல்லா கவலைகளையும் என்கிட்ட தந்துட்டு என் மார்பில சாஞ்சு நிம்மதியா தூங்கு. என் பேரன்பு உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது. இந்த வார்த்தையை நீ முழுமையா விசுவாசித்தால் ஆமென் என்று கமெண்ட் செய்.